மக்களே இந்த டிஷ்வாஷர் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷனுங்க. டிஷ்வாஷர்லாம் வந்து செட் ஆகாது இந்தியன் குக்கிங்க்குன்ற மாதிரிலாம். ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம வாஷிங் மிஷினும் முன்னாடி அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள், வாஷிங் மிஷின் இல்லாதவங்க வீடே கிடையாது. ஒன்ஸ் நம்ம அதோட கம்ஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தா தான் அது அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த கொஞ்ச நாள்லேயே எல்லாருமே வந்துட்டு டிஷ்வாஷருக்கு மாறினாலும் அதில் வந்துட்டு சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் தான். இப்போ இந்த டிஷ்வாஷர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்கு டீப் க்ளீன் பண்ணுறப்போ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு கையில் கழுவி கொண்டு போய் காய வைக்கணுன்றப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கையில் கழுவுறப்போ தண்ணி ட்ரைன் ஆகவும் ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இதிலலாம் வந்துட்டு ஈஸியாக தண்ணியும் ட்ரைன் ஆகிடும். நல்லா ஹாட் வாட்டரையும் வச்சு வாஷ் பண்ணிப்பேன். நான் ஆயில் இருக்கிற எல்லா பொருளையும் அப்படியே வச்சுருக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் ஜாடி, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற க்ராசரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலலாம் அவ்வளோ ஆயில் ஸ்டெயின்ஸ் இருக்குது. எதுவுமே நான் வந்து ஸ்க்ரப்பே பண்ணலை, அப்படியே வச்சிட்றேன். வச்சுட்டு ஆனால் வந்து இதிலே வந்து இன்டென்சிவ் மோடுன்னு இருக்கும், அதில் மட்டும் நான் போட்டு விடுறேன். ஒரு 1 hour 45 minutes வந்து மிஷின் ஓடுங்க. ஓடி முடிச்சதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாத்திரம்லாம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். எல்லாமே சுடு தண்ணியில் சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு வாஷ் பண்ணிடுச்சு. நல்ல பளபளன்னு இருக்குது. நான் ஆயில் ஸ்டெயின் இருந்த மாதிரி காட்டியிருந்தேன் இல்லையா, அந்த பாத்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு ட்ராப் கூட ஆயில் இருக்காது. அந்தளவுக்கு இந்த பிளேட் நான் முதலே காட்டியிருப்பேன் பாருங்கள், சுத்தமாக ஃபேஸே தெரியல. இப்போ எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். ஸோ டிஷ்வாஷர் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல் தாங்க. நீங்கள் யாராவது குழப்பத்தில் இருக்கீங்கன்னா யோசிக்காமல் தயவு செஞ்சு வாங்கிருங்கன்னு நான் சொல்லுவேன்.